நான் யார், நீ யார், நாம் யார், யார் யார், அகப்பயணமா புறப்பயணமா, எங்கே தொடக்கம் எங்கே முடிவு எங்கே தெரியும், விடைகள் எங்கே கிடைக்கும். புத்தகம் புத்தகம் புத்தகம், நீ புத்தகத்தை புரட்டு, அது உன்னை புரட்டும். புரட்டி போட்ட பக்கங்கள், புரட்டி போடும் பக்கங்கள் உன் பக்கத்தில் பக்கத்தில். புத்தகத்தை புரட்டு, புவியை புரட்டலாம். புத்தகத்தை புரட்டு, நீ புத்தகத்தை புரட்டு. என்ன புக்கு வாசிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ சமீபத்தில் சண்டிதாசரின் காதல் கவிதைகள் அப்படின்ற ஒரு அழகான புத்தகம். ஆமாம், இது வந்து நான் நம்ம குறிஞ்சிவேலன் சார் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். குறிஞ்சிப்பாடியில் திசைட்டு ஆசிரியர். ஆமாம், ஒரு அருமையான மனிதர். இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு மொழிமாற்று இதழ் செய்கிற ஒரே மனிதர் அவர் தான். ஆமாம், அவர் வந்து எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. அப்போ நான் வாங்கி வாசிச்சோன்னா இது ரொம்ப என் மனசுக்கு பிடிச்சதாக இருக்குது. இந்த புத்தகம் சண்டிதாசரின் காதல் கவிதைகள். இவர் வந்து ஒரு வங்க மொழியினுடைய கவிஞர். இதை வந்து தமிழில் வந்து இளம்பாரதி அப்படிங்கிறவர் இந்த மொழியாக்கம் செய்திருக்காரு. ஆங்கில மூலம் வந்து தெபன் பட்டாச்சாரியா அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுலேருந்து தமிழாக்கம் இளம்பாரதி தமிழில் வந்துருக்கு. சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்காங்க. ஒரு அருமையான புத்தகம். இது வந்து 2022 வெளியிட்டிருக்கு. முதல் கவிதை புத்தகம். இது வந்து கவிதை புத்தகம் தான். இந்த கவிதை வந்து எதை அடிப்படையாக வச்சிருக்காங்க? புரட்சி இல்லை சமூகம்? அது மாதிரி நீங்க கேட்கறது ஓகே தான். பட் இவர் வந்து என்னன்னா, இவர் ஒரு ஆன்மீகவாதி அடிப்படையில். ஒரு கோவில் பூசகராகவும் இருந்திருக்காரு. இவருடைய வாழ்க்கை வரலாறு முழுசா கிடைக்கல. அன்னைக்கு வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே அங்கங்க விட்டு விட்டா பாடப்படுது, கதைகளா கவிதைகளா பாடப்படுது. அதை தொகுத்துருக்காங்க அந்த நூல்ல அவரோட வாழ்க்கையை. அது ஒரு 35 பக்கத்துக்கு இருக்கு. அவரோட வாழ்க்கை வந்து அங்கங்க சொல்லப்படுது. அப்புறம் ஒரு 105 கவிதைகள் இவர் எழுதியிருக்கிறார். அந்த காதல் கவிதைகள், ஆன்மீகமயமான காதல் கவிதைகள். அப்படி இருக்கு இந்த புத்தகம். ஒரு 96 பக்கம் கொண்ட புத்தகம். நம்ம என்ன சொல்றது, ஆன்மீக கதைகள் படிச்சிருக்கோம், ஆன்மீக பாடல்கள் கேட்டிருக்கோம். ஆனா இது ஆன்மீகம் சார்ந்த காதல் கவிதை. ஆமா, ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, அவரோட வாழ்க்கையே ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. அதுல ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு காதல், அதை ஆன்மீகம் சார்ந்த ஒரு கவிதையா பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். படிச்சு முடிச்சிட்டேன். நல்லா இருக்குங்களா? ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப. இப்போ நம்ம ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கும் போதும், ஒரு காதல் புத்தகம் தெரிஞ்சு எடுத்தா கூட அது நமக்கு அந்த காதலை தாண்டி வேற ஒரு விஷயத்த நம்ம மனசை தொடும். அவங்க எழுதுறது காதல்னா கூட நமக்கு அது ஒரு படைப்பாளியா ஒரு வாசகராக பார்க்கும்போது நம்ம ஏதோ அதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம மனசுல வந்து தொடும் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு இது வித்தியாசமா வேற ஆன்மீகமும் காதலும் கலந்துருக்குதுங்கிறீங்க. அப்போ உங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்க அதையும் தாண்டி உங்க மனசை எடுத்து வைக்கிச்சு. ரொம்ப அருமையாக கேட்குறீங்க. இவரோட பற்றி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை சொல்கிறேன். அதாவது இது வந்து வங்கத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு கோவிலினுடைய அர்ச்சகராகவும் இருந்திருக்கிறார். இப்படி இருக்கிற போது குறிப்பாக வந்து ரொம்ப அழகாக அந்த பாசூலி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன், அந்த கோயிலில் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்திருக்கிற போது இவருக்கு வந்து ஒரு பெண்ணின் மேலே காதல் உண்டாகுது. இவர் வந்து ஒரு வேதியர் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த துணியை துவைக்கிறவர்கள் சொல்லக்கூடிய வண்ணார பெண் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. ஆமாம், குறிப்பிடப்படுறாங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து அந்த பெண் மேலே காதல் ஏற்படுது. அந்த பாசூலி அம்மன் தோன்றி இவருக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னு ஒரு பதிவுறார். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் வந்து வேற யாரும் இல்லை, அவள் தான் ராதை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திலேயே உனக்கு ஏற்ற பெண் அவளை தவிர யாருமே இல்லை அப்படின்னு அந்த பாசூலி அம்மன் சண்டிதாசருக்கு உணர்த்துறாங்க. ஆகவே அவர் அதில் உறுதியா இருக்கிறார் அந்த காதல்ல. உடனே அந்த பெண் மேல ஒரு தீராத பிரியம் வைக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு கோவில் அர்ச்சகர், ஒரு வேதியர்ல குடும்பத்திலேருந்து வந்தவர். அவங்க ஒரு வண்ணார பெண்ணாக சொல்லப்படக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே ஏற்படுகிற காதல், அதை பாசூலி அம்மனே வந்து அங்கீகரித்து அவள்தான் ராதை என்று சொல்கிறாங்க.
அப்படி சொல்லுகிற போது இவர் அந்த வைணவ மரபுல வராரு. அப்போ கிருஷ்ணன் ராதை காதல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு 500 ஆண்டுகளுக்கும் மேலாக பக்தி இலக்கியங்கள்ல 4 பெருமக்களால் மத்துவாச்சாரியாராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், அப்படிப்பட்ட வந்தவர்கள் எல்லாருமே சைதன்யர், குறிப்பாக சைதன்யர் அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் அந்த கண்ணன் ராதை வைஷ்ணவ பேசப்பட்டு புகழ்பெற்ற காதல் கவிதைகளாக வந்தது. அந்த அடிப்படையில் இவர் வந்து அந்த கண்ணன் ராதையவே மனசில் ஏந்தி கொண்டு அந்த பெண்ணையே ராதையாக நினைத்து கொண்டு அவங்க காதல் தொடருது. இப்போ வந்து ஊரில் வந்து பயங்கர எதிர்ப்பு, இந்த காலத்துலேயே எதிர்ப்பு இருக்கும், அந்த காலத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அப்போ ஊரே திரண்டு போய் அவங்க அண்ணன் நகுல் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா. உடனே அவர் வந்து இவர்கிட்ட சண்டை போட உடனே இவர் மனசு உடைஞ்சி உடனே இது அந்த பெண்ணுக்கு தெரியும். அந்த பெண்ணு வந்து என்ன சொல்லிடுறாங்க, வேணாம், இது உங்கள் குடும்பத்துக்கு மன வருத்தம், நம்ம மன வருத்தம், அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசாமல் பிரிஞ்சிடலாமா என்று கேட்கறது ஒரு கவிதை. இதெல்லாம் கவிதையில் பதிவாயிருக்கு. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு கவிதையா பதிவாகுது. அப்படி பதிவானோன்னே இவரும் மனசு வெறுத்து போய் ஒரு கட்டத்தில் அவருடைய அந்த வீடு, குடிசை வீடுன்னு சொல்லப்படுகிற அந்த வீடு, எளிமையான வீடுகள் தான் நினைக்கிறேன், அது உள்ளே போய் தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம நாள் கணக்கா வீட்டுள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வீட்டுள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் போது ஒரு கட்டத்துல அவர் வந்து திறந்து போய் பாக்குறாங்க, அவர் இறந்தே போயிருக்காரு அப்படின்னு சொல்லுது. உன்னை இறந்து போன எல்லோரும் வருத்தப்பட்டு உடனே அவரை தூக்கிட்டு போய் அவரை எரி ஊட்டுவதற்காக எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இடுகாட்டில். அப்போ அந்த பெண் ஓடி வராங்க. ஓடி வந்து இது மேல விழுந்து அழுது புரளுகிற போது படுத்து கொண்டிருந்த ஊரே கூடி இருக்கிறது. எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு மாபெரும் கவிஞன், ஒரு மாபெரும் ஆன்மீகம் உள்ள ஒரு மனிதன் அவர் இறந்து கிடக்கிறாரு. இந்த பெண் கதறி அழுகிறார். இப்போ வந்து திடீர்னு என்ன நடக்குதுன்னா, அவர் உயிரா எழுந்திருக்கிறார். உயிரா எழுந்திரிச்சு இந்த பெண்ணை பார்த்து 2 பேரும் சேர்ந்து நடனம் விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கதை போகுது. அதை பார்த்துட்டு ஊரே சதறி ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. நடந்திருக்கு. ஏன்னா இவரை பத்தி அந்த சின்ன சின்ன கதைகள் வந்து சொல்லப்படுது. இவர் இப்படி வாழ்ந்திருக்காரு, இப்படி வாழ்ந்திருக்காருன்னு. அதுல ஒரு கதையாக இந்த கதையாடல் வருது. என் மனசை ரொம்ப டச் பண்ணது ரொம்ப. அப்போ ஒரு புறம் அந்த ஊர், அதனுடைய சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், தான் வேறு மரபு, அவங்க வேற மரபு, இதையெல்லாம் கடந்து அவர் வந்து சகஜ மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கத்தை அவர் கை கொடுக்கிறார். அது வந்து எந்த பேதமும் கிடையாது. ஆமா, எந்த பேதமும் கிடையாது. எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவன் சொல்வதை போல அந்த சகஜ மார்க்கம் என்ன பண்ணுது, எல்லாரும் சமம்னு சொல்லுது. காதலை ஆதரிக்குது தீவிரமா. புக்கு 2022 வந்திருக்கு. இது எப்ப நடந்தது அப்படின்னு இதெல்லாம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், ரொம்ப ஆமா மத்திய காலகட்டத்தில் குறிப்பிடுறாங்க. தமிழ்ல நமக்கு கிடைச்சது 2022. ஆமா, இப்போ அதை திரட்டி அவரை பற்றிய அந்த பாடல்கள், இவர் எழுதிய பாடல்களே நாட்டுப்புற வடிவமான பாடல்கள் தான், கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இவரை பற்றிய செய்திகளும் அங்க நிறைய பாடல்கள்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து இவர்கள் திரட்டுகிறாங்க. திரட்டி எடுத்து இவருடைய வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் வந்து என் மனசை ரொம்ப டச் பண்ணது. அவருடைய அந்த ஆன்மீக தெளிவு, எல்லாரும் சமம், தான் ஒரு வேதியராக இருந்தாலும் ஒரு வண்ணார பெண் என்று சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் கிடையாது என்று அவர் தீவிரமாக நேசித்தது. இறைவனே, பாசுலி அம்மனே வந்து இவருக்கு அந்த உத்தரவை கொடுத்தது, தன் வாழ்க்கையை முழுமையாக அதில் கலந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து, அதுவும் ஒரு தத்துவ பார்வையோட கண்ணன் ராதை காதலோடு தன் வாழ்க்கையை பொருத்தி கொண்டு வாழ்ந்தது, ஒரு தூய அன்பு அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது என் மனசை ரொம்ப டச் பண்ணதா. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த புத்தகத்துல 105 கவிதைகள் இருக்குங்கிறீங்க. அப்போ இத்தனை கவிதைகள்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான கவிதையா உங்க மனசை தாக்கின கவிதை இருக்குதுங்களா? ஆமா, அருமையான கேள்வி கேட்டீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு கவிதை இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ கிருஷ்ணன் ராதை காதல், ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் வந்து ராதையை பிரிந்து மதுராவுக்கு போயிடுறாரு. அப்போ அவளுக்கு ஒரு செய்தி கிட்டுது. என்னன்னா, கண்ணன் வந்து அங்க போய் குப்சா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட காதல் கொண்டுட்டாரு, அப்ப என்ன மறந்துட்டியா கண்ணான்னு அவர் வருத்தப்படுறான். அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து ரொம்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வேற எந்த புத்தகத்திலையும் கிடைக்காத ஒரு கவிதை தான். அதாவது ஒரு 4 வரி மட்டும் சொல்றேனே. ராதா வலை பின்னுவது போல் விடி சுழற்றி கிருஷ்ணன் என்ற அழகு கிளியை வசப்படுத்தினார். மெல்லுடலாம் தன் பிடிக்குள் அடக்கினால், சங்கிலி படைப்பாய் மார்புற தழுவினார்,
வசப்படுத்தி மென்மைப்படுத்தி காதல் அமுதம் ஊட்டி விட்டாள் அப்படின்னு போயிட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஆனால் அந்த நன்றி கெட்ட பறவை இணைப்பு சங்கிலியை அறுத்து கொண்டு மதுரா நகர் நோக்கி பறந்து விட்டது. குப்ஜா என்ற ஒரு கூனல்காரி அங்கே அவனை வசப்படுத்தி ஆட்கொண்டு விட்டாள் அப்படிங்கிற கவிதையை வைஷ்ணவ பதலகரி அப்படிங்கிற தொகுப்புல 1905 கல்கத்தாவை சேர்ந்த துர்காதாஸ் லஹரி அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு. இந்த மாதிரி வித்தியாசமான கவிதை இதுல இருப்பது நம்ம கொஞ்சம் நல்லா ரசிக்க முடியாது. இந்த புத்தகத்துல இருக்கிறது வந்து சன்னிதாசரா எப்பப்பயோ எழுதின கவிதைகளை தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆமா ஆமா அப்படிதான். அவர் வேற காலகட்டத்தில் எழுதினெல்லாம் தொகுத்து தான் இந்த புத்தகமே வந்திருக்கு. சார், இப்ப அவர் சகஜ மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த சகஜ மார்க்கத்தை பற்றி ஏதாவது கவிதையில சொல்லியிருக்கிறாரா? கட்டாயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு மேன்மையான விஷயமே, அந்த தத்துவம் தான். சகஜ மார்க்கம்ங்கிறது தான் அவரை இயக்குது. ஆமா, அதை பத்தி ஒரு அருமையான கவிதை சொல்றாரு. பிரார்த்தனைக்கென்று உடம்பை பயன்படுத்துவதும் உடனுக்குடன் அன்பு செலுத்துவதும் சகஜ வழிமுறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் ஒருவனே வழி, அவன் அகன்றால் ஆற்றல் விட்டொழிகிறது, கடவுள் விடைபெற்றுக் கொண்டால் உடம்பும் விடைபெற்றுக் கொள்கிறது அப்படிங்கிற. அப்ப இந்த உடம்புக்குள்ள அவன் இருக்கிறான், அவன் தான் நம்மளை இயக்குறான் அப்படிங்கிற உண்மையை உணரணும்னு சொல்றாரு. எனக்கு உடனே வந்து நம்முடைய திருமூலர் தான் ஞாபகம் வந்தாரு. உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். அப்படி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக மார்க்கங்களும் ஒன்றுதான் சொல்லுது, உடம்புக்குள்ள ஒரு பெரிய இறைப்பொருள் இருக்குங்கிறத சொல்லுது அப்படின்னு சொல்ற அந்த கவிதை அந்த சகஜ மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான கவிதை. அப்போ ஒரு வகையில பார்த்தோம்னா இந்த கவிதை புத்தகம் வந்து அவருடைய சுய கதை சுயசரிதம் போலதான். ஆமா ஆமா, கட்டாயம் தான் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் அவர் கவிதையா. அப்பப்ப அவர் எழுதி வச்சதை அப்படியே தொகுத்ததுப்ப நமக்கு அவருடைய வாழ்க்கையே முழுமையா கிடைக்குது. முன்பகுதியில அவருடைய வாழ்க்கையே கதையாவும் சொல்றாங்க. சார், ஒரு கவிதை புத்தகம்னு ஒன்று படிக்கும் போதே நமக்கு ஒரு எப்படினாலும் ஒரு எதிர்பார்ப்பு, அது புது கவிதையாக இருந்தாலும் சரி, எந்த வடிவமாக இருந்தாலும் இந்த ஒரு அழகியல் அதை படிக்கும் போதே அந்த காட்சிகள் விரியும் இல்லையா? நம்ம இப்போ பாரதிதாசனுடைய நீலவான அடைக்குள் முகமனைத்தே நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை அப்படின்னு அவர் அந்த கவிதையை படிக்கும் போதே நமக்கு அந்த நீலவானம், அந்த நிலவு மேலே வர்றது, இப்படி நம்ம காட்சிகள் விரியுது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கவிதைகள் இருக்குதுங்களா? அருமையா கேட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு கவிதையை இயக்குவதே அந்த ஈஸ்தட்டிக் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய அழகியல் உணர்வு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய கவிதைகள் படைச்சிருக்காரு. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லலாம். அந்தி நேரத்து மங்கள் ஒளியில் நிலா உதித்ததோ என்பது போல் மின்னொளி கீற்றாக ஆற்றின் உள்ளிருந்து வெளியே வந்தார். அவளை பார்த்தபடி என்னை இழுத்து விடுவதாய் அயர்ந்து நின்றிருக்க என் இதயத்தையும் தனது நீல நிற சேலையால் முறுக்கி திருகியதாய் தன்னை முறுக்கி கொண்டு கடந்து போனால் என் இதயம் இன்னும் காது நாணலில் கலந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றேன். அதாவது ரொம்ப ஆமா, அதுக்காக தான் சொன்னேன். இது சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்லலாம், எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த சங்க இலக்கிய பாடல்ல ஒரு காட்சி ரொம்ப நான் ரசித்து கேட்கிற ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல். இது என்னன்னா, ஒரு அழகிய இளம்பெண் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுப்பதற்காக போகிறார். ஆற்றுக்கோ குளத்துக்கோ தண்ணி எடுக்க போகிறா. இதுதான் காட்சி. இப்போ என்ன அந்த கவிஞர் சொல்கிற சங்க இலக்கிய பாடல்னா, அவள் நடந்து போகிற அந்த அழகு, தண்ணி எடுத்து கொண்டு வருகிற அந்த அழகுல அதை பார்த்த 10 பேர் அங்கங்கே இறந்து விட்டாங்க. ஆமா, அழகில் மங்கி செத்து போறதுக்கு இதான் வச்சுக்கோங்களேன். அப்ப அத அந்த அவளுடைய அழகை பார்த்தே ஒரு 10 பேர் அங்கங்கே இறந்து போயிட்டாங்க. அவளுடைய அழகுல மயங்கி ஒரு 10 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிஞன் சொல்றான், இந்த 10 பேர் செத்துறதுக்கு யார் காரணம்னா அந்த பெண் காரணம் இல்ல, அந்த அரசன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு அழகிய பெண் வெளிவர போறா, அவ வந்து குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் சுமக்க போறாங்கிறத இப்ப எப்படி போர் வர போகுதுன்னா தண்டோரை போட்டு அறிவிப்பாங்களோ அது மாதிரி சொல்லியிருக்கணும் அந்த அரசன். நாங்க வெளியில வராமலாவது இருந்திருப்போம், அவளை பார்த்து செத்து போகாம இருந்திருப்போமே என்று அந்த பாடல் வந்து ஒரு அழகிய நயமாக பதியப்பட்டிருக்கோம். அது போல இந்த அழகியல் உணர்வு வந்து அந்த கவிதையை இயக்கும்.
அதுபோல் இந்த சண்டிதாசருடைய இந்த பர்டிகுலரான கவிதைகள் வந்து அந்த அவருடைய அந்த காதலியை அல்லது ராதையாக பார்த்து அவர் வந்து கண்ணன் ராதை அந்த காதலை வந்து ரசித்து அழகிய உணர்வோட ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இப்படி ஒரு அருமையான ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இந்த புத்தகம் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். நான் வாசிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்தேன். கட்டாயம். இதில் என்ன எனக்குன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் கரெக்டாக அழகுல மயங்கிறதுங்கிறப்ப அடுத்த தலைமுறை கூட வந்துருச்சு. இலக்கியம் இழுத்ததா இல்லை அது இழுத்ததான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நம்மளுடைய வருங்கால தலைமுறையும் இலக்கியத்தில் வந்து பங்கெடுத்துக்கிச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான்.